சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் நம்ம சேனலை வியூ பண்ணுறப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு. 20% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 79% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனல் இருக்குது. கொஞ்சம் ஏன்னா நமக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ரீச் பண்ணணும். அதுக்கு தான் ஓகேங்களா. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சாட்டுக்கு போயிடலாம். ஸோ மார்க்கெட் ஹையர் ஹையில் இருக்குது. நமக்கு இதுதான் ஹையர் ஹை பார்த்தோம் 26,264 ஓகேங்களா. ஸோ இந்த ஹையர் ஹை இங்கே நம்ம வீக்லி சார்ட்டுன்றப்போ நமக்கு எப்படி இருக்குது மார்க்கெட்டு. இந்த 6 ஸோ இந்த லாஸ்ட்டு 1 மந்த்து 6 வீக்ஸ் 6 வாரமாக மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 25,400 300 25 ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான் இப்போது இங்கே. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது இந்த கேனலோட லோவும் இந்த கேனலோட ஹையும் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு உங்கள் சார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், பிஃபோர் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி லோ ஹை மார்க் பண்ணிட்டு என்னோட மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகுதுன்றதை எடுத்துகிட்டு அதோட ரேஞ்ச் மட்டும் எங்கே அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுங்க. பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த லெவலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ லோவையும் ஹையும் மார்க் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ பிஃபோர் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, ட்ரேட்குள்ளே வரீங்க அப்படின்னா இது நமக்கு சாஃப்ட் ஸ்கில் மாதிரி தான் ஆக்சுவலாக. ஹார்ட் ஒர்க்குக்கும் சாஃப்ட் ஸ்கில்லுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சாஃப்ட் ஸ்கில்லில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுவோம் ஆக்சுவலாக. கொஞ்சம் எப்படி ஒர்க் அவுட் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் நமக்கு சாஃப்ட் ஸ்கில் ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் வெரி வெரி ஹை ரிஸ்க் இது மார்க்கெட்டு உங்களுக்கு. ஸோ எவ்வளோ உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மேக் மணின்னு ஒரு கேன் மேக் மணின்னு தான் பார்த்துருப்போம் ஓகேங்களா. நம்ம எப்படி பணம் சம்பாதிப்பது. ஸோ அதுக்கான வீடியோவை தான் நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ சாஃப்ட் ஸ்கில்லு நீங்கள் அது யூடியூப்பில் நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணுறீங்கல்ல, வீடியோ பார்க்குறீங்கல்ல, இது மூலிமா கற்றுக்க மட்டும்தான் முடியுமே தவிர எர்ன் பண்ணவே முடியாது. எல்லோரும் என்ன தான் பண்ணியிருப்பாங்க, இந்த வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் இருக்குது, அங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாம், அங்கே எர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் வீடியோஸ் இருக்குமே தவிர அதோட ரிசல்ட்டான வேல்யூ என்ன இருக்கும் பாருங்க. ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு 1% 2% இருக்கிறதே கஷ்டம். ஏன் இன்னும் நானே ஆக்சுவலாக சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த லேர்ன் பண்ண இந்த ஏஐ கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு அதுக்காக அப்டேட் ஆகும் அப்படின்றதுனால படிச்சுட்டு போய்ட்டு கூகுளோட ஏஐ ஒன்று இருக்குல்ல, அப்புறம் இன்னொன்று ChatGPT, ஜெமினி, இன்னொன்று பர்ப்ளெக்ஸிட்டி ப்ரோ ஓகேங்களா. கொஞ்சம் யூஸ் பண்ணி டேட்டா ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக. டுமாரோ ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொடுத்தேன் ஆக்சுவலாக. போட்டு அதை எடுத்து பார்த்தா டேட்டா எடுத்துகிட்டு பார்க்குறேன், எல்லா சேனலும் அதே தான் இருக்குது. நிறையா சேனலில் ChatGPTயில் என்ன இருக்கோ, இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், ரியல் டேட்டா சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு ரியலாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. நான் சரி அதை பார்த்துட்டு 2-3 ஷோ ஆகும்ல, நமக்கு பேஜில் ஷோ ஆகும்ல,
நம்ம போட்டோன்னே ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக சேனல்ஸ் எல்லாம் வரும். ஆக்சுவலாக வியூஸ் வரும். அப்போ போய் பார்க்குறப்போ எல்லாமே அதில் இருக்கிறது தான் இருக்குது. ஆக்சுவலாக டேட்டா எடுக்கிறாங்க. அங்கே நம்ம சாஃப்ட் ஸ்கில்ன்றதுக்கும் டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கும் இவ்வளோ அது கொடுக்குறத 100% ட்ரூத்தா இல்லை பொய்யான்னு கூட தெரியாது. யார் மேக் பண்ணான்னு கூட தெரியாது. ஓகேங்களா? அது கொடுக்குறத அப்படியே போயிட்டு ஒரு ரீட் பண்ணுறோம். சம்திங் ரீட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ நாம் அப்படி பண்ணுறதில்ல. நான் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி டெக்னிக் அனாலிசிஸ் இண்டிகேட்ரு நிறையா அனாலிஸ் பண்ணி மற்றவங்க எவ்வளோ பேர் இதெல்லாம் இருக்குது. கால்ஸ் கொடுக்குறேன், ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு டைம் அங்கே ஒரு டைம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். லேர்னிங்காக தான் இருக்குமே தவிர ரிசல்ட் வராது. ரிசல்ட் மட்டும் நீங்கள் வந்துருச்சுன்னா எனக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு மேக் பண்ணணுன்னா சாஃப்ட் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். போயிட்டு உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இல்லை 1 hour ரெகுலராக மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்தே தான் ஆகணும். ஸோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது அந்த வீடியோ ஒன்று இருக்கும். அதில் ஆக்சுவலாக அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு முடியவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 6 கேண்டில் மார்க் பண்ணிக்கங்க. டே சார்ட்டு ஸோ இந்த 4 கேண்டில் லோ ஹையை மார்க் பண்ணி இந்த லோ மார்க் பண்ணிக்கங்க. இது சப்போர்ட்டு. ஆக்சுவலாக 25,600 இருக்கும். ஆக்சுவலாக இந்த கேண்டில், இந்த 3 கேண்டில், இந்த 3 கேண்டில் இதை அப்படியே மிடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதான் சப்போர்ட்டு. ஆக்சுவலாக 25,900 வரைக்கும் வரும். ஆக்சுவலாக அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு லோ, இந்த லோ வரலாம் 25,800 வந்துட்டு இந்த கேப் கூட ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? 25,760 ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்களே போங்க, போயிட்டு ஜெமினி ஏன்னு கொடுங்க, இல்லை சாட்ஜிபிடின்னு கொடுத்துட்டு டுமாரோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்ன்னு கொடுங்க, இல்லை வியூஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா? என்ன வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு சில வீடியோஸ்க்கு பாருங்கள், அதே தான் வரும். ஸோ அது ஒர்க் பண்ணுறத விட ரிசல்ட்டு கொடுக்காது. ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவலு. 25,900 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,700 800 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுனாலே இந்த லோ டு இந்த ஹையை வந்து ட்ராப் பண்ணிக்கங்க. ட்ராப் பண்ணிட்டு ஃபிப்பு ரீடெஸ்ட்மெண்ட்டு டார்கெட் கொடுத்துச்சுன்னா அங்கே வந்துட்டு மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் வந்துடும். இது நிஃப்டியோட வியூ. டுமாரோ நம்ம மார்னிங் வந்து கரண்ட் அப்டேட் பார்த்துடலாம், ஷார்ட்ஸில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸு நம்ம லாஸ்ட் வீக்கு டிசிஎஸ் பார்த்தோம்ல, டிசிஎஸ் பிரேக் அவுட் அந்த லெவலில் தான் இருக்குது. ரிலையன்ஸும் கொஞ்சம் சைட்வைஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்க. ஓகேங்களா? இது பார்த்துடலாமா? பேங்க் நிஃப்டி. இன்னும் போக போக வந்து ஏஐ வந்துச்சுன்னா ஏஐ ஒரு வீடியோ பார்ப்போம், தனியாக பார்ப்போம். ஒர்க்கே பண்ணாமல் அதே பண்ணி கொடுக்கணுன்றீங்க போல். அப்படி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் நிறையா இப்போது கூட ஏதோ ஒரு இது பார்த்தேன் ஆக்சுவலாக.
ஒரு நியூஸ் கொஞ்சம் வைரலாக போன மாதிரி போயிட்டுருந்துச்சி. நம்ம அதுக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ஆக்சுவலாக. ஃபிட்னஸ் வீடியோ ஒன்று பார்த்துருப்போம், இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப்னு. ஸோ உங்களையும் ஒர்க்குன்றது உங்களையும் ஹெல்த்தாக வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ அது கொஞ்சம் திடீர்னு ஒரு கான்செப்ட் இதுவாச்சு. ஸோ அது நம்ம இதுக்குள்ளே தான் வரும் ஆக்சுவலாக. அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் மேக் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட்ன்றது ஹார்ட் ஒர்க்கு. ஏஐ வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், ஹெல்த்து நீங்கள் இப்படியே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதையும் கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதையே ஒர்க் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் அந்த நியூஸஸ்லாம் வரும், க்ரியேட் பண்ணுவாங்க. பட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி வந்து டே சார்ட்டு 1 2 3 4 நாள் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆக்சுவலாக. எழுநூறு 800 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹை இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. இதை லோவாக அசியூம் பண்ணிவிட்டு இதை ஹையாக அசியூம் பண்ணிட்டு ரீடெஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும், அதாவது இதை பிரேக் பண்ணணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் இங்கே அடுத்து வர்றதுக்கான சான்சஸ். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஸோ சைட்வைஸ்லேயே இருந்தாலும் என்ன ஆகும், மார்க்கெட்டு 100 பாயிண்ட்னா டேவுக்கு 100 பாயிண்ட்டு மூவ் ஆகும். இங்கேருந்து இங்கே 100 பாயிண்ட்டு மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா லோ ஹை சைட்வைஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணும், பை அட் லோ செல் அட் ஹை. பிரேக் அவுட்டுன்றது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். அது வந்து நிறையா பேட்டர்னில் இருக்கலாம். ஒன்று சைட்வைஸில் இருக்கலாம், ஒன்று ட்ரையாங்கிள் இந்த இப்படி இருக்கும், இந்த பேட்டர்ன் கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஒரு ஹை இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, ஏபிசிடி பேட்டர்ன்ஸு, இந்த ட்ரையாங்கிள் இந்த பேட்டர்ன்ஸ்லலாம் இருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டவுன் சைடு கொஞ்சம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு கொஞ்சம் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட்டு பிரேக் அவுட் டவுன் சைடில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்த்தா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இருக்குல்ல நமக்கு. ஸோ கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் ஸ்டேபிளாக தான் இருக்கும், ரொம்ப அப்படிலாம் இருக்காது. ரொம்ப டவுன் ட்ரெண்ட் ஆஃப்டர் எலெக்ஷன் வேணால் ஏதாவது கொஞ்சம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. நாளைக்கு ஏதாவது இருந்தால் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது பார்த்துடலாம். இது வந்து இன்ட்ராடே. ஓகேங்களா. ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஃபுல் டைம் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து இந்த கான்செப்ட் யாருக்குன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்களும் அப்பப்போ பொசிஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை வித்தவுட் கொஞ்சம் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பாங்களா, ரிட்டைர்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருப்பாங்க, அவங்க இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடுக்கு அந்த ஸ்கிரிப்டை அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ தான் 2-3 ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். கொஞ்சம் நான் ப்ளூ சிப் கம்பெனிஸ் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, ஸோ அதில் வால்டைலாக இருக்கும், கொஞ்சம் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும், மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். 0.01 தான் எங்கே இருந்தாலும். ஓகேவா. மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.